திமுகவின் வரைவு தேர்தல் அறிக்கை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினிடம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தொடர்ந்து இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை இன்று முதலமைச்சரிடம் வழங்க இருக்கிறார்கள். குறிப்பாக வரைவு தேர்தல் அறிக்கையை முதலமைச்சரிடம் வழங்க இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பிறகாக அந்த வரைவு தேர்தல் அறிக்கையை முதலமைச்சரிடம் வழங்கிய பிறகாக அதில் திருத்தம் இருந்தால் முதலமைச்சர் திருத்தம் செய்து மீண்டும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிடம் வழங்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அந்த திருத்தத்தை அனைத்தையும் சரி செய்து இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக திமுக தேர்தல் அறிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக திமுக சார்பில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது முதலமைச்சரை சந்தித்து வரைவு தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குழு அமைக்கப்பட்ட பிறகாக தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்கள், அதே போல பல்வேறு தரப்பினர்களிடம் கோரிக்கைகளை பெறப்பட்டிருந்தது. பரிந்துரைகள் அனைத்தும் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமையும் கூட சென்னையில் அறிவாலயத்தில் தேர்தல் அறிக்கையின் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. காலையில் தொடங்கிய ஆலோசனை இரவு வரையிலும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த தேர்தல் அறிக்கை வரைவு தேர்தல் அறிக்கையை இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பிறகாக வழங்க இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அதில் திருத்தம் செய்து வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பிறகு ஓரிரு நாட்களுக்குள்ளாக திமுக தேர்தல் அறிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவின் வரைவு தேர்தல் அறிக்கை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினிடம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தொடர்ந்து இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை இன்று முதலமைச்சரிடம் வழங்க இருக்கிறார்கள். குறிப்பாக வரைவு தேர்தல் அறிக்கையை முதலமைச்சரிடம் வழங்க இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பிறகாக அந்த வரைவு தேர்தல் அறிக்கையை முதலமைச்சரிடம் வழங்கிய பிறகாக அதில் திருத்தம் இருந்தால் முதலமைச்சர் திருத்தம் செய்து மீண்டும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிடம் வழங்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அந்த திருத்தத்தை அனைத்தையும் சரி செய்து இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக திமுக தேர்தல் அறிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக திமுக சார்பில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது முதலமைச்சரை சந்தித்து வரைவு தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குழு அமைக்கப்பட்ட பிறகாக தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்கள், அதே போல பல்வேறு தரப்பினர்களிடம் கோரிக்கைகளை பெறப்பட்டிருந்தது. பரிந்துரைகள் அனைத்தும் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமையும் கூட சென்னையில் அறிவாலயத்தில் தேர்தல் அறிக்கையின் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. காலையில் தொடங்கிய ஆலோசனை இரவு வரையிலும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த தேர்தல் அறிக்கை வரைவு தேர்தல் அறிக்கையை இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பிறகாக வழங்க இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அதில் திருத்தம் செய்து வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பிறகு ஓரிரு நாட்களுக்குள்ளாக திமுக தேர்தல் அறிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.